மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் விடுதியில் தங்கியிருந்த மற்ற பெண்கள் தங்கள் உறவினர்களுடன் சென்றனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் தீக்காயங்களுடன் 3 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தங்கும் விடுதியில் இருந்த பெண்கள் அனைவரும் மீட்கப்பட்டு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இந்நிலையில் மொத்தம் 42 பெண்கள் அந்த விடுதியில் தங்கியிருந்த நிலையில் விபத்தின் எதிரொலியாக அவர்கள் தங்களது பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் சென்றனர். குளிர்சாதன பெட்டியிலிருந்து கசிந்த வாயு காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்த நிகழ்வு மதுரையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.